அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய அருட்கொடைகளிலேயே ஈடு இணை அற்றதும் மிக பெரியதுமாய் விளங்குகின்ற இஸ்லாம் என்கிற மார்க்கத்தினை நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த இஸ்லாமிய மார்க்கம் இன்றைக்கு தமிழகம் கடந்து வெளி மாநிலங்கள் கடந்து வெளிநாடுகள் வரை சென்று சேர்ந்திருப்பதை நாம் அறிகிறோம். அந்த வகையிலே லண்டன் மற்றும் பிரான்ஸ் ஆகிய 2 மண்டலங்கள் சேர்ந்து நடத்தும் இந்த ரமலானுக்கான பயான் நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த பயான் என்பது நம்முடைய மார்க்க அறிவை மெருகேற்றிக் கொள்வதற்காகவும் மார்க்கத்தின் சட்டதிட்டங்களை அறிந்து கொள்வதற்காகவும் தெரியாத சட்டங்களை தெரிந்து கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு வார கால பயானுக்கான தலைப்பாக ஜக்காத்தும் பொருளாதாரமும் என்கிற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பை பொறுத்தவரை தலைப்பிற்குள் செல்வதற்கு முன்பாக நாம் இதை குறித்து ஒரு முக்கியமான தகவல்களை அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது இன்றைக்கு ஒரு மனிதன் முஸ்லீமாக வாழக்கூடிய நேரத்தில் பொருளாதாரம் குறித்து அந்த மனிதனுக்கு என்ன பார்வை இருக்க வேண்டும் என்பதை நாம் இந்த தலைப்பில் பார்க்கவிருக்கிறோம். அந்த பொருளாதாரம் என்பது நல்லதா அல்லது தீங்கு விளைவிக்கக்கூடியதா? அந்த பொருளாதாரத்தை சம்பாதிப்பதில் எப்படிப்பட்ட மனநிலை நமக்கு அமைந்திருக்க வேண்டும்? சம்பாதித்த பொருளாதாரத்தை எந்த வகையில் நாம் செலவு செய்ய வேண்டும்? அப்படி செலவு செய்கிற நேரத்திலே நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி இருக்கிற அடிப்படையான கடமைகள் என்ன, பொறுப்புகள் என்ன, கடமைகள் என்ன, பொருளாதாரத்தின் மீது நமக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் என்ன, இது அனைத்தையுமே நாம் இந்த உரையிலே சாரமாக பார்க்கவிருக்கிறோம். அந்த வகையில் இந்த தலைப்பினுடைய முதல் நாளாக இருக்கிற இன்று நாம் பார்க்கவிருக்கிற செய்தி, பொருளாதாரத்தை பொறுத்தவரை உலகத்தில் 2 பார்வைகள் தான் இருக்கிறது. ஒன்று என்னவென்றால், பொருளாதாரம் தான் முக்கியமானது, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானது உணவோ அல்லது உடையோ இருப்பிடமோ அது 2வது தான். பொருளாதாரம் தான் ரொம்ப முக்கியம், அதை வச்சு தான் இன்னைக்கு உலகத்தமே நாம் அளவுகோலிட முடிகிறது என்று ஒரு சாரார். இன்னொரு சாராரை எடுத்துக்கொண்டால் பொருளாதாரம் ஒரு விஷயமே கிடையாது, அதை நம்ம தேட வேண்டிய அவசியமே இல்லை, யார்கிட்ட பணம் அதிகமாக இருக்கோ அவங்க தப்பு செஞ்சுட்டு இருப்பாங்க, தப்பு செஞ்சவங்கள்ட்ட தான் பணம் அதிகமாக வரும், நல்லவங்களுக்கு இறைவன் கொடுக்கவே மாட்டான் என்றெல்லாம் ஒரு தப்பும் தவறுமான அல்லது பொருளாதாரம் வேண்டாம் என்றுதான் இறைவன் சொல்லுகிறான் என்கிற ஒரு அறிவு குறைபாடு உள்ள வாதங்களை வைப்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ இஸ்லாம் இது குறித்து என்ன சொல்கிறது? முதல் சாராரின் கருத்தை ஏற்றுக்கொள்கிறதா அல்லது 2வது சாராரின் கருத்தை ஏற்றுக்கொள்கிறதா என்று பார்த்தால், இஸ்லாமிய மார்க்கம் தெளிவான நுணுக்கமான 2 சாராருக்கும் பதில் சொல்லக்கூடிய வகையில் சரியான விளக்கத்தை கொடுக்கிறது. நீங்கள் குர்ஆனில் படிக்கலாம், வா ஆத்தாக்கும் மின் குல்லிமா சஅல்துமூஹு, நீங்கள் கேட்ட எல்லாத்தையுமே அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கிறான். என்னென்ன கேட்டீர்கள்? காசு பணத்தை கேட்டீர்கள், பிள்ளை குட்டிகளை கேட்டீர்கள், உணவை கேட்டீர்கள், இப்படி எல்லா விஷயங்களையுமே நாம உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். எந்த அளவிற்கு தெரியுமா? நீங்கள் அல்லாஹ்வின் அருட்கொடைகளை எண்ணி பார்த்தீர்கள் என்று சொன்னால் லா துஹ்ஸூஹா, அதை உங்களால் எண்ணி முடிக்க முடியாது, எண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் நிறைய கொடுத்திருக்கிறான். கொஞ்சம் நெஞ்ச பொருளாதாரம் கிடையாது, அவ்வளவு அதிகமாக கொடுத்திருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இன்ன ரப்பக் எபுசுத்து ரிஸ்க லிமையஷா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் நாடியவர்களுக்கு ரிஸ்கை தாராளமாக கொடுக்கிறான். நல்ல வாரி வாரி எல்லாம் கொடுப்பான், யாரும் கட்டுப்படுத்தவே முடியாது. யாராவது அவர்களை தடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அதை மீறி கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். வயக்கதீர், தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறைத்தும் கொடுக்கிறான். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ பொருளாதாரத்தை பொறுத்தவரை அறவே கொடுக்கவே மாட்டேன் என்றும் அல்லாஹ் சொல்லவில்லை.
அல்லது கொடுத்து வைத்து அழகு பார்ப்பேன் என்றும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லவில்லை. நாடியவர்களுக்கு கொடுப்பேன், நாடியவங்களுக்கு கொடுக்க மாட்டேன். நான் நிறைய கொடுத்து இருக்கிறேன், நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் எண்ண முடியாது என்று சொல்கிற அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களுக்கு வழங்கி இருக்கிற அந்த அருளையும் அந்த பொருளையும் பொருளாதாரத்தையும் இவ்வளவு அபரிமிதமாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆக இது அல்லாஹினுடைய ஏற்பாடு தான். பணம் ஒரு ஆள்கிட்ட இருக்குன்னு சொன்னால் அதை பார்த்து பொறாமைப்படுவதோ அல்லது தேவையற்ற தப்பான எண்ணம் கொள்வதோ நமக்கு தேவையில்லை. பொருளாதாரத்தை கொடுப்பதும் குறைத்து கொடுப்பதும் கொடுக்காமல் இருப்பதும் அல்லாஹினுடைய கையில் தான் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ இதனுடைய முதல் சாரமாக நாம் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பொருளாதாரம் குறித்து முதலில் நம்முடைய மார்க்கம் தீய பார்வையை, ஒரு எதிர்மறையான பார்வையை வைக்கவில்லை, நேர்மறையான பார்வையை தான் வைக்கிறது. பொருளாதாரம் நல்லது தான், அது தப்பு கிடையாது, அதை நம்ம அசிங்கமாகவோ இழிவாகவோ பொருளாதாரத்தை வைத்திருப்பவர்களை தவறு செய்பவர்களாகவோ நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே அவன் பல இடங்களிலே பொருளாதாரத்தை சிறப்பித்து சொல்கிறான். அதில் அந்த சிறந்தவர்களோடு இணைத்து இதை சொல்லி காட்டுவதை நீங்கள் பார்க்கலாம். சூரத்துல் மூமினூன் என்று குர்ஆனிலே இருக்கிறது. அந்த மூமினூன் என்கிற அத்தியாயத்தில் மூமின்களுடைய தன்மைகளை, அவர்கள் எப்படி எல்லாம் இருப்பார்கள், என்ன மாதிரி எல்லாம் அவங்க சிறந்து விளங்குவாங்க என்பதையெல்லாம் பட்டியல் போடுகிறான். அந்த பட்டியலில் அல்லாஹ் சொல்லுகிறான் 3வது மற்றும் 4வது வசனங்களில், வல்லதீனஹும் அனில் லக்வி முஅரிதூன், மூமின்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? அவர்கள் வீணான விஷயங்களை எல்லாம் புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். தேவையில்லாததுலாம் போய் கலந்துக்க மாட்டாங்க. சும்மா என்டர்டைன்மெண்ட்ன்ற பேரில், டைம் பாஸ்ன்ற பேரில், பொழுதுபோக்கு என்கிற பெயரில் தவறான காரியங்களில், மார்க்கத்திற்கு மாற்றமான காரியங்களை போய் கலந்துக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி கலந்து கொள்ளக்கூடியவர்களாக அல்லது அதில் விழுந்து தன்னுடைய நேரத்தை விரயம் செய்பவர்களாக இந்த மூமீன்கள் இருக்க மாட்டார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான். சரி, இருக்க மாட்டாங்கன்னா எப்படி? எதுவுமே வேண்டாம், எல்லாத்தையும் உதறிட்டு நான் போயிடுறேன் என்று அவர்கள் முற்றிலும் துறந்த அந்த துறவு நிலைக்கு செல்வார்களா? இல்லை. அடுத்த வரியில் அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லதீனஹும் அனில் லக்வி முஅரிதூன், அவர்கள் வீணானவற்றை புறக்கணித்து விட்டு வல்லதீனஹும் லிஸகாத்தி ஃபாயிலூன், அவர்கள் ஜக்காத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக தான் இருப்பார்கள். அப்போ யோசிச்சு பாருங்க, நீங்கள் கரெக்டாக அல்லாஹ் சொல்லிட்டான். காசு பணம்னு சொல்லி ரொம்ப அதிகமாக போய் தேவையில்லாத மார்க்கத்தினுடைய வரம்பை கடந்து போய் நிற்கக்கூடாது. ஏன்னா வீணானதை புறக்கணிக்கணும். இது ஒன்று. ரெண்டாவது என்ன? வல்லதீனஹும் லிஸகாத்தி ஃபாயிலூன், அவர்கள் ஜக்காத்தை வழங்குவார்கள்னு அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால், சும்மா இருந்தால் ஜக்காத் எப்படி வழங்க முடியும்? யோசிச்சு பாருங்க. சம்பாரிச்சா தானே கொடுக்க முடியும். நீங்கள் ஜக்காத்து கடமை ஆகிட்டா கொடுக்கணுன்றது சட்டம் மாதிரி, இந்த வசனத்தில் நீங்கள் ஜக்காத் அளவுக்கு சம்பாதிக்கலாம், பொருளாதாரத்தை ஈட்டிக் கொள்ளலாம், தவறு கிடையாது என்பதை எல்லாம் சொல்கிறான் இல்லையா? அப்போ இதுதான் பொருளாதாரத்தின் மீதான இஸ்லாமிய பார்வை. இஸ்லாமிய கண்ணோட்டம் பொருளாதாரத்தில் எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால், அதிகமாகவும் போயிடாத, அதே நேரத்தில் அந்த பொருளாதாரத்தை வேண்டாம் என்று உதறிவிட்டால் அது உன்னுடைய மறுமையை கூட சில நேரங்களில் பாதிக்கும் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக பார்க்கிறோம். பொதுவாக மனித சிந்தனை தானே, நான் முன்னாடி சொன்னது தான், வேணாம் காசு வேணாம் பணம் வேணாம். பொதுவாக மத நம்பிக்கை உள்ள மக்கள்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், யார் மதத்தில் ஆழமாக நம்பிக்கை கொள்கிறாங்களோ, கடவுளோடு ஒன்றி போய் இறைவனுடைய போதனைகளை நெஞ்சில் ஏந்தி யாரெல்லாம் வாழுகிறார்களோ அவர்கள் எந்த மதத்திலையும் நீங்கள் எடுத்து பார்க்கலாம், எனக்கு காசு வேணாம், எனக்கு பணம் வேணாம், நான் வருமானம் பார்க்க மாட்டேன், நான் கடவுளே கதி என்று போய்விடுவேன் என்று தான் சொல்வார்கள். இதெல்லாம் உண்மையான தத்துவம் கிடையாது. இஸ்லாம் எப்படி சொல்லுகிறது தெரியுமா? நீங்கள் பார்க்கலாம், சஹீஹுல் புகாரியிலே 1770வது செய்தி படிக்க முடிகிறது. அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் ஜுல் மஜாஸ் உகால் என்கிற சந்தைகள் எல்லாம் அறியாமை காலகட்டத்தில் இருந்தது. முன்னாடி அவங்க வச்சுட்டு இருந்திருப்பாங்க போல இந்த சந்தைகள்லாம். இந்த சந்தைகள் அப்படியே இருக்கிறது. ஃபலம்மா ஜா அல் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கம் வந்த பொழுது
கன்னஹும் கரிஹூதாலிக், அதில் போய் வியாபாரம் பார்த்து அந்த பொருளாதாரத்தை ஈட்டிக் கொள்வதை சஹாபாக்கள் எல்லாம் தீமையாக கருதினார்கள், வெறுத்தார்கள். அதாவது ஏற்கனவே நாம் ஒரு தப்பான கொள்கையிலிருந்து சரியான கொள்கைக்கு வந்துட்ட பொழுது அந்த தப்பான கொள்கையில் இருக்கும்போது என்னென்ன காரியத்தை எல்லாம் செஞ்சிருப்போமோ அந்த காரியத்தை எல்லாத்தையும் இதில் நம்ம செய்யலை, சில காரியங்களை செய்கிறோம். உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க, முஸ்லீம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மனிதர் சாப்பிட்ருப்பாரு, கடை வச்சு வியாபாரம் பார்த்துருப்பாரு, கோவிலுக்கும் போயிருப்பார், இல்லை வேற ஏதாவது காரியங்களை செய்திருப்பார். இப்போ இஸ்லாம் ஆயிட்டார். இஸ்லாம் ஆன பிறகு அங்கே இருக்க மாதிரி இங்கேயும் சாப்பிடுவாங்க, பேண்ட் ஷர்ட்டு போடுவாங்க, அங்கே இருக்கிற மாதிரி இங்கேயும் கடை வச்சு வியாபாரம் பார்ப்பாங்க. ஆனால் எதை நம்ம தவிர்க்கணும்னு சொன்னால் மார்க்கத்திற்கு மாற்றமான காரியங்களை தவிர்த்துக்கிறணும். மார்க்கத்திற்கு மாற்றம் இல்லாமல் இருக்கு இல்லையா, அதை நம்ம தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். இப்போ இதெல்லாம் முடியாது, நாம் காசு பணமே வேண்டாம், அதுலேயும் குறிப்பாக ஏற்கனவே அந்த சபையிலிருந்து தான் நம்ம வியாபாரம் பார்த்தோம், இப்போ முஸ்லீமாக மாறிட்டோம், இப்போ போய் நம்ம வியாபாரம் பார்க்கும்போது எப்படி அது சரியாக வருமா என்று சஹாபாக்கள் பயப்படுறாங்க. அதில் ஒரு நியாயமும் இருக்கிறது. ஏன் நியாயம் என்று நான் சொல்கிறேன் என்றால், அவங்க அங்கே இருக்கும்போது பழைய ஞாபகம்லாம் வரும் பாருங்க. அங்கே தான் டான்ஸ் நடக்கும், அங்கே தான் கூத்து கச்சேரி நடக்கும், அங்கே தான் சிலை வணக்கம் நடக்கும். இப்படி எல்லாமே அங்கே நடக்கும் பொழுது அவர்கள் அங்கு சென்று வரக்கூடிய நேரத்தில் எல்லாம் நாமளும் அந்த தப்புக்கு உடந்தையாக இருப்போமோ என்பது போல் அவர்களுக்கு என்ன செய்யும், கொஞ்சம் நெருடல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை எப்படி மறுக்கிறான் என்று பாருங்கள். அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான். சூரா அல் பக்கரா போன்ற விஷயங்களில் இருக்கிறது. லைஸா அலைக்கும் ஜுனாஹ் அன் தபுதகு ஃபதுலம் மிர் ரப்பிக்கும், நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். லைஸா அலைக்கும் ஜுனாஹ் அன் தபுதகு ஃபதுலம் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடம் இருந்து உங்களுக்கு வழங்கப்படுகிற அருட்கொடைகளை நீங்கள் தேடி செல்வது உங்கள் மீது குற்றம் கிடையாது. நீங்க போய் பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறது தப்பா போயிடும், அங்க போய் நம்ம காசு பணத்தை எடுத்துட்டு வர்றது தவறா போயிடும் என்று நினைக்கிறீங்க இல்லையா, அப்படி கிடையாது. அது தாராளமா உங்களுக்கு குற்றமான செயல் கிடையாது, நீங்க தேடலாம் என்றுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். அப்போ நாம மார்க்கெட்ல ஒரு கடை வச்சிருக்கிறோம், பொருளாதாரம் எல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம், அதை வச்சு தான் நம்ம ஜீவனம் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அங்கு எங்கோ ஒரு ஓரத்தில் ஒரு தப்பான காரியம் நடக்கிறது, அல்லது அந்த இடத்த நம்ம பார்க்குறோம், அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் சில பேர் இஸ்லாமிய அடிப்படையில் வியாபாரம் பார்க்குறாங்க, சில பேர் இஸ்லாத்துக்கு அவுட்ரா போய் வியாபாரம் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதை நினைத்து நாம் பொருளாதாரத்தை வேண்டான்னு சொல்லலாமா? சொல்ல தேவையில்லை. ஏன் தேவையில்லை? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், லைஸா அலைக்கும் ஜுனாஹ் அன் தபுதகு ஃபதுலம் மிர் ரப்பிக்கும், உங்கள் பொருளாதாரத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருட்கொடையை நீங்கள் தேடுவது உங்களுக்கு தப்பு கிடையாது. அப்போ பொருளாதாரத்தை அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறான்? அருட்கொடைன்னு சொல்லி காட்டுறான். ஃபதுல் என்று அரபியில் வார்த்தையை பயன்படுத்துகிறான். ஃபதுல் என்று சொன்னால் தமிழிலே அருள், அல்லாஹினுடைய அருட்கொடை என்று பொருள்படுகிறது. அப்போ நாம் அருள்னா எதை நினைக்கிறோம்? நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொர்க்கத்தை கொடுப்பான், அது அருள். அல்லது உலகத்திலேயே நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்குறான், அது அருள். அதே போல நமக்கு ஒரு நல்ல மார்க்க சிந்தனையை கொடுக்குறான், அது அருள். சரி, அதே மாதிரி தான் இந்த பொருளாதாரத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் என்று சொல்லி காட்டுகிறான் என்றால் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது, பொருளாதாரத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மொத்தமாக வெறுத்து ஒதுக்கவில்லை. மொத்தமாக கூடாது, போயிட்டு வாங்க போங்க, யாரும் காசு பணமே சம்பாதிக்காதீங்க என்று அல்லாஹ் சொல்லவில்லை. ஏனென்றால் அருள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்பதை நம்ம பார்க்கிறோம். இதை எப்படி அல்லாஹுடைய தூதர் விளக்குகிறார்கள் நீங்க பாருங்க. சஹி முஸ்லிம்ல இடம்பெற்ற ஒரு அற்புதமான செய்தி. அதுல ஏழை சஹாபாக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ரசூலாட்ட கேட்குறாங்க, அல்லாஹுடைய தூதரே, காசு பணம் உடையவர்கள் எல்லாம், அல்லாஹினுடைய அருள் உடையவர்கள் எல்லாம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, யூ சல்லூன் கமானு சல்லி, நாங்கள் தொழுற மாதிரியே அவங்களும் தொழுறாங்க. ஒயசூமூன் கமா தசும், நாங்கள் நோன்பு வைப்பது போலவே அவர்களும் நோன்பு வைக்கிறார்கள். ஒயத்த சத்தக்கூன், ஆனால் அவர்கள் தர்மம் செய்கிறார்கள். வலானத்த சத்தக், நாங்கள் தர்மம் செய்ய முடியலை. நியாயமான கேள்விதான். எல்லா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நாங்கள் கரெக்டாக பண்ணிடுறோம், தொழுதா நாங்களும் தொழுறோம்,
நோன்பு வச்சா நாங்களும் நோன்பு வைக்கிறோம். சரி, இதெல்லாம் ஃபிசிக்கலாக உள்ளது. ஃபினான்சியல் ஆக்டிவிட்டிஸ் என்ன? பொருளாதாரம் சார்ந்து சில நன்மைகள் செய்ய முடியும் இல்லையா? பொருளாதாரம் இருந்தால் தான் செய்ய முடியும். அந்த வகையில் உள்ளது தான் தர்மம். அந்த தர்மத்தை பொறுத்தவரை அவங்க செய்கிறாங்க, நாங்கள் செய்ய முடியலை. ஒயுத்திக்கூன வலா நொத்திக், அவர்கள் அடிமைகளை விடுதலை செய்கிறார்கள், காசை கொடுத்து விடுதலை பண்ணுறாங்க. வலா நொத்திக், எங்களால் விடுதலை பண்ண முடியலையே. ஆக இப்படி இருக்குது. இதிலிருந்து தப்பிப்பதற்கு வேற ஏதாவது கூடுதலான காரியங்களுக்கு சொல்லி கொடுங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலுக்கு கேட்கிறார்கள், அஃபலா அல்லிமுக்கும் ஷைஅன் துதுரிக்கூன பிஹி மன் சபகக்கும். அதாவது நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி தரட்டுமா? அதை செஞ்சீங்கன்னா உங்களை முந்தி சென்றாங்க இல்லையா, அவங்களையெல்லாம் நீங்கள் அடைஞ்சிருவீங்க. ஒ தஸ்பிகூன பிஹி மம் பஅதக்கும், உங்களுக்கு பின்னால் உள்ளவர்களை எல்லாம் நீங்கள் முந்தி விடுவீர்கள். முன்னாடி போனவங்களுக்கு முன்னாடி நீங்க தாண்டி போயிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு பிந்தி இருக்கிறவங்க உங்களுக்கு முந்தி என்ன செய்ய முடியாது, வர முடியாது. வலா யகூன அஹதுன் அஃலல மின்கும் இல்லா மன் ஸனஅ மித்லமா ஸனஅதும். அதாவது நீங்க இது செய்யறீங்கன்னா இந்த மாதிரி இதை விட சிறந்ததை வேறு யாரும் செய்ய முடியாது. ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க அவங்களுக்கு. ஏன்னா கவலைப்பட்டு கேட்குறாங்க, பொருளாதாரம் இல்லை, சதக்கா கொடுக்க முடியலை, அடிமை விடுதலை செய்ய முடியலைன்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு ஆல்டர்னேட் என்ன? அதை கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கறதுக்கு தான் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, உங்களுக்கு ஒரு நல்ல மாற்று வழி சொல்லித்தரேன். அது என்ன மாற்று வழி என்று சொன்னால், அப்போது அல்லாஹுடைய தூதர் அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா, து சப்பிஹூன் ஒத்து கப்பீரூன் ஒத்து ஹம்மிதூன் துபுர குல்லி சலாத்தின் சலாசம் ஒ சலாத்தீன மர்ரா. நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் மூன்றையுமே தலா 33 தடவைகள், சுப்ஹானல்லாஹ் 33 தடவை சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை சொல்லுங்க, அதே போல அல்லாஹ் அக்பர் அதையும் 33 தடவை சொல்லுங்க என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள். அவங்களும் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ செய்துட்டு இருக்கும்போதே இந்த ஏழை சஹாபாக்கள் திரும்பி ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. வந்து அவங்க சொல்லி காட்டுறாங்க, சமிஅ இஹ்வானுனா அஹ்லில் அம்வால் பிமா ஃபஅல்னா. அல்லாஹுடைய தூதரே, இதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன செஞ்சிட்டு இருந்தோமோ அதை எங்களுடைய பணக்கார சகோதரர்கள் இருக்கிறாங்களே அவங்க காது கொடுத்து கேட்டுட்டாங்க, அவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு, யாரோ போய் சொல்லிட்டாங்க அல்லது யாரோ செய்யும்போது பார்த்துட்டாங்க போல. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி செஞ்சிட்டனால ஃபஃபஅலு மித்லா, அது போல் அவங்களும் செய்கிறாங்க, வேறு ஏதாவது கொடுங்களேன் அப்படின்னு கேட்க வர்றாங்க. அப்போ அல்லாஹுடைய தூதர் தெளிவான ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள் பாருங்கள், ஸாலிக ஃபதுலுல்லாஹ். பொருளாதாரத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கானா அது அல்லாஹுடைய அருட்கொடை. யுத்தீஹி மையஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்குறான். அதை என்ன செய்ய முடியும்? தடுக்கவா முடியும்? லா மானிஅ லிமா அத்வைத். அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள், நீ கொடுத்ததை தடுப்பது யாராலும் முடியாது. அதான் மார்க்கத்தில் உள்ளது. வஇ யம்சஸ்கல்லாஹு பிதுர்ரின் ஃபலா காஷிஃப லஹு இல்லாஹு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு தீமையை நீக்குவதற்கு நாடிவிட்டான் என்று சொன்னால், அல்லது ஒரு தீமையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பதற்கு நாடிவிட்டான் என்று சொன்னால் அதை தடுக்கக்கூடியவர் எவரும் இல்லை. யுரிதுக பி ஹைரின், ஒரு ஹைரை ஒரு நலவை அல்லாஹ் கொடுப்பதற்கு விரும்பி விட்டான் என்று சொன்னால் ஃபலா ராத்தலி ஃபத்லிஹி, அவனுடைய அந்த நன்மையை அருளை திருப்பி விடக்கூடியவர் மறுக்கக்கூடியவர் எவரும் கிடையாதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்போ யோசித்து பாருங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருளை கொடுத்திருக்கிறான், அதை நம்ம என்ன செய்ய முடியும்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல நீங்கள் புரிஞ்சுக்குங்க, அது தப்பாக பார்க்க வேண்டியதோ தவறாக பார்க்க வேண்டியதோ, பொருளாதாரம் உள்ளவர்களை தீயவர்களாக கருதுவதோ மார்க்கத்தில் அப்படி கிடையாது. இது ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள், ஸாலிக ஃபதுலுல்லாஹ், பொருளாதாரம் என்பது அல்லாஹ்வினுடைய அருட்கொடை தான் என்பதை நீங்கள் என்ன செய்யணும்? பார்க்கணும். எந்த அளவுக்கு தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு சஹாபி கேட்கிறார், அல்லாஹுடைய தூதரே, என்னுடைய சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, அவங்க தன்னுடைய கணவரை இழந்து விட்டார். இப்போ கணவரை இழந்துட்டு
அவங்களுக்கு அவங்க தான் சாப்பாட்டுக்கு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் வெளியில் சென்று வேலைக்கு போகிறாங்க. போகும்போது என்னுடைய சொந்தக்காரர் அவரே அவங்கள தடுத்து நிப்பாட்டுறாங்க. நீங்கள் போகாதீங்க, இப்படி போகிறீங்க என்று தடுத்து நிப்பாட்டுறாங்க. அது மார்க்கப்படி சரியா? அவர் அப்படி சத்தம் போடுறாரு, அது சரிதானா இல்லை தப்பா என்று கேட்கிறார்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அப்படிலாம் பண்ணக்கூடாது, தாராளமாக அவங்க என்ன செய்யட்டும், போய் பொருளாதாரத்தை தேடட்டும். யார? அந்த பெண்மணி, கணவனை இழந்த பெண்மணி, அவங்களுக்கு அவங்க தான் ஜீவனம் பண்ணன்ற மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறாங்க. தாராளமாக அவங்க போகட்டும். அல்லாஹுடைய தூதர் அவங்களுக்கு அலோடு கொடுப்பதை நம்ம பார்க்குறோம். போகணும்னா எதுக்கு போகணும்? ரசூலுல்லாஹ் சேர்த்தே சொல்கிறாங்க, அசா அந்த சத்தகி, அந்த பொருளாதாரத்தை வச்சு அந்த பெண்மணி தர்மம் செய்ய வாய்ப்பு இருக்கு இல்லையா? யோசிச்சு பாருங்க. காசு பணம் சம்பாரித்து தர்மம் செய்யணுங்கிறது ஒன்று, அப்படிலாம் சம்பாதிக்கக்கூடாது, கூழ கொஞ்சியை குடிச்சுக்கிட்டுறீங்க அப்படியே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? அப்படியெல்லாம் இல்லை. தாராளமாக அவங்க போய் சம்பாதிக்கட்டும், அதை வச்சு தர்மம் செய்யலாம். அவு தஃஅலி மஅரூஃபா, அல்லது ஒரு நற்காரியத்திற்கு அவங்க என்ன செய்யலாம், பயன்படுத்தலாமே என்று சொல்லி இருப்பதை நம்ம பார்க்குறோம். ஆக நல்லா புரிஞ்சுக்குங்க, பொருளாதாரத்தை தேடுவது தாராளமாக பெண்களுக்கு கூட அனுமதி இருக்கிறது என்பதை நம்ம என்ன செய்கிறோம், இந்த இடத்துல பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தப்பட்ட செய்தி சஹீஹுல் புகாரியில நீங்கள் பார்க்கலாம். அதிலே வருகிறது, குன்து அன வ ஜாருன் லி மினல் அன்சார், நானும் என்னுடைய அன்சாரி சகோதரர் ஒருவரும், ஃபி பனி உமையத்து இப்னு ஜெயித், அதாவது உமையா பின் ஜெயித் என்கிற ஒரு சந்ததியில் உள்ள ஒரு என்னுடைய அன்சாரி தோழர், அந்த ரெண்டு பேருமே நாங்கள் ஒரு முறை வச்சுக்கிட்டோம். ஒ குன்னானத்த நாவ அந்நுசூல அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதரிடம் தங்கி மார்க்கத்தை கேட்பது என்பதில் எங்கள் ரெண்டு பேத்துக்கு நடுவில் ஒரு ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தம்? என்சிலு யௌமன், அதாவது அவர் ஒரு நாள் தங்குவார், வ அன்சிலு யௌமன், நான் ஒரு நாள் தங்குவேன். ஒரு நாள் அவர் தங்கியிருப்பார், அவர் மார்க்கத்தை கற்றுக்கொள்வார், நான் வியாபாரத்துக்கு செல்வேன். இன்னொரு நாள் நான் மார்க்கத்தை கற்றுக்குருவேன், அவர் வியாபாரத்திற்கு செல்வார். ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி. இப்படி இவங்க போகிறாங்களே, இது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்சிருக்குது. ஏதாவது கண்டிச்சாங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அப்படிலாம் போகாதீங்க, இப்படிலாம் செய்யக்கூடாது, எல்லாரும் நீங்கள் மார்க்கத்துக்கே வாங்க என்றா சொன்னார்கள்? அப்படிலாம் இல்லை. தாராளமாக ஒரு நாள் போயிட்டு இன்னொரு நாள் வர்றாங்க, பார்க்கவும் செய்கிறாங்க ரசூலுல்லாஹ். உமர் அவங்க சொல்கிற மாதிரி அவங்க 2 நாளைக்கு ஒரு தடவை தான் வர்றாங்க. ஒரு நாள் இவங்க போகிறாங்க, இன்னொரு நாள் அவங்க போகிறாங்கன்னு சொன்னால், அப்போ 2ல் ஒரு நாள்ன்னும் போது மாதத்திற்கு 15 நாள் தான் என்ன செய்யுது, வருகிறது. இப்படி வரக்கூடிய சூழ்நிலையில் அதை ஏதாவது தவறாக சொன்னார்களா? இல்லை. தாராளமாக போயிட்டு வர்றதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தப்பாக சொல்லவே இல்லை என்பதை என்ன செய்கிறோம், இந்த இடத்துல நம்ம பார்க்க முடிகிறது. ஆக அந்த அடிப்படையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொருளாதாரத்தை தேடி போவதை நபிகள் நாயகம் அவர்கள் தவறு சொல்லவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். ஏன்? காரணம் என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன மாதிரி, லைஸ அலைக்கும் ஜுனாஹ் அன் தபுத்தகு ஃபதுலம் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனின் அந்த அருட்கொடைகளை நீங்கள் தேடி செல்வது உங்களுக்கு தப்பு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதுதான் காரணம். அதுக்கப்புறம் நீங்க பாருங்க, அல்லாஹுடைய மார்க்கத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டுப்பாடு இருக்கு பாருங்களேன். உச்சகட்ட கட்டுப்பாடு எது தெரியுமா? இருப்பதிலேயே அதீத கட்டுப்பாடு என்று சொல்வதாக இருந்தால் ஜுமாவினுடைய நேரம் தான். அந்த நேரத்தில் நாம் பொருளாதாரத்தை தேடக்கூடாது. இது மார்க்க சட்டம். எந்த அளவுக்கு? யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மி யௌமில் ஜுமா, ஜுமாவுடைய தினத்திலே நீங்கள் தொழுகைக்காக அழைக்கப்படுகிறீர்கள், பாங்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னால், ஃபஸ்அவ் இலா ஸிக்ரில்லாஹ் வ தருல் பைஅ, நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தை விட்டுவிட்டு அப்படியே அல்லாஹ்வை நினைப்பதற்கு விரைந்து செல்லுங்கள், தொழுகைக்கு வந்து விடுங்கள், வியாபாரத்தை விட்டு விடுங்கள். ஸாலிக்கும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் புரிந்து கொண்டால் அது உங்களுக்கு சிறந்ததா இருக்கும். அல்லாஹுடைய குர்ஆன் வசனம் சொல்கிறது. அப்ப யோசிச்சு பாருங்க, நாம ஜுமாவினுடைய நேரத்தில் வியாபாரம் பார்ப்பது சில நபர்கள் எப்படி பார்க்குறோம் தெரியுமா? நான் வந்துட்டேன், என்னுடைய தோழர்களை அல்லது என்னுடைய வேலையாட்கள் அவங்கள வச்சு நான் வியாபாரம் பார்க்குறேன் தானே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறான். அப்படி எப்படி பார்க்க முடியும்?
அல்லாஹ் அப்படியா சொன்னா? சொல்லுங்க. நீங்க மட்டும் வியாபாரம் பார்க்காதீங்க, வேற ஆளை வச்சு பார்த்துக்குங்க, இப்படி அல்லாஹ் சொல்லி இருக்கிறான்? அந்த மாதிரி சொல்லவில்லை. வதருல் பை, வியாபாரத்தை அப்படியே விட்டு விடுங்கள். வியாபாரத்தினுடைய அந்த அனுகூலங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. பள்ளிக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புறது, இப்படி பார்த்துட்டு இது ஆர்டர் வந்திருக்கா, இதை மாற்றுங்க, இந்த இதை வந்து நீங்கள் இதுக்கு மாற்றுங்க. எப்படி பள்ளிக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு சும்மாவினுடைய நேரத்தில் வாங்க சொன்ன பிறகு இப்படி செய்ய முடியுமா? முடியாது. அல்லது வேறு யாரிடத்துல ஒப்படைச்சிட்டு நான் போயிடுவேன், எனக்கு ஃபோனெல்லாம் அடிச்சிடாத, நீயே வந்து பார்த்துக்க, எனக்கு தான் அலோடு இல்லை, உனக்கு அலோடு, நீ முஸ்லீம் அல்லாத ஆள் தானே, அப்படியெல்லாம் சில பேர் வந்து தெரிந்தோ தெரியாமலோ செய்து கொண்டிருக்கிறார்கள். அது கண்டிப்பாக மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது அல்ல. அதை நம்ம புரிந்து கொண்டு என்ன செய்யணும், தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை ஒரு தகவலாக சொல்லிக் கொள்கிறேன். அப்போ அல்லாஹ் வந்து வியாபாரத்தை டோட்டலாக விட்டுருங்க, அந்த டைம் வந்து நாட் அலோடு, அது வந்து நமக்கு வந்து ஃபார்பிட்டன், அதாவது புனிதமாக்கப்பட்ட நேரம், அந்த நேரத்தின் புனிதத்தை குலைக்கக்கூடாது. பாங்கு சொன்னதுலேருந்து இமாம் சலாம் கொடுக்குறாரு இல்லையா, கொடுக்குற வரைக்கும் இந்த சட்டம், நாம் இதில் கை வைக்கவே கூடாதுங்க. சரி, இப்போ இந்த அடிப்படையில் வந்தாச்சு. வந்த பிறகு சலாம் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறது? அப்போ அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபைதா குதியத்தி சொலா, உங்கள் தொழுகை முடிக்கப்பட்டு விட்டதா, ஃபன்தஷிரு ஃபில், நீங்கள் பூமியில் தாராளமாக செல்லுங்கள். வபுத்தகு மின் ஃபதுலில்லாஹ், நீங்கள் அல்லாஹினுடைய அருளை தேடுங்கள். வதுகுருல்லாஹ கஸீரா, அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். லஅல்லகும் துஃப்லிஹூன், அப்பதான் நீங்க வெற்றி பெற முடியும், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப கவனிக்க வேண்டும், இந்த இடத்துல அல்லாஹ் என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறான் என்று சொன்னால், பொருளாதாரத்தை தேடிப்போங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லலை. வபுத்தகு மின் ஃபதுலில்லாஹ், அல்லாஹினுடைய அருளை தேடிப்போங்கள். அப்போ உலகத்தில் இருப்பது தவறானது கிடையாது, அது அல்லாஹினுடைய அருள் தான், தாராளமாக நம்ம தேடலாம், அது தப்பு கிடையாது என்பதைத்தான் இந்த இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறான் என்பதை நம்ம பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே பொருளாதாரத்தை பொறுத்தவரை நாம் நல்லா புரிஞ்சுக்கணும், அது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடை, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு இன்பமான ஒரு விஷயம் என்பதை நம்ம முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து அந்த பொருளாதாரத்தை அருள் என்று புரிந்து கொண்டோம் அல்லவா, அருள் என்று புரிந்து கொண்ட நாம இரண்டாவது ஒரு விஷயத்தை சேர்த்து புரிஞ்சுக்கிறணும். அதை புரியவில்லை என்று சொன்னால் இந்த புரிதலில் கோளாறு ஏற்பட்டு நாம் தவறான வழிக்கு செல்வதற்கே இதில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. என்ன புரிதல்? நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அற்புதமான புரிதலோடு அந்த செய்தி அவர்கள் வந்து சொல்கிறார்கள். பாருங்கள், சூரா நம்ல் என்கிற அத்தியாயம் இருக்கிறது. அந்த நம்ல் என்கிற அத்தியாயத்தில் 38 முதல் 40வது வசனம், இதுக்கு இடைப்பட்ட வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சுலைமான் நபி கேட்கிறார்களாம், யா ஐயுஹல் மலஉ ஐயுக்கும் யஅதீனி பி அர்ஷிஹா கபுல ஐயஅதூனி முஸ்லிமீன், நமது அருகில் உள்ள ஒரு ராணி, அவர் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார், அவர் மார்க்கத்தை தெரிந்து கொண்டார், அவர் முஸ்லீமாக நம்மிடம் வருவதற்கு முன்னால் அந்த ராணியினுடைய சிம்மாசனத்தை யாராவது இங்கே கொண்டு வந்து கொடுப்பீங்களா கேட்குறாங்க. கேட்கும் பொழுது அந்த நேரத்தில் தான் இஃப்ரீத் என்கிற ஒரு ஜின் சொல்கிறது, ஆனால் ஆத்திக் பிஹி கபுல அன் தக்கூம மின் மகாமிக், சுலைமான் நபி அவர்களே, நீங்கள் உங்களுடைய சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கீங்க இல்லையா, அதுலேருந்து நீங்கள் எழுந்திருச்சு மீண்டும் உட்காருங்க, அதுக்கு இடையில நான் அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்து நிப்பாட்டுறேன். சேரில் உட்காந்துருக்கீங்க, எழுந்திருச்சு மறுபடியும் உட்காருங்க, அங்கிருந்து என்ன செஞ்சிடும், உங்களுக்கு அந்த சிம்மாசனம் வந்துடும், நான் கொண்டு வந்து காட்டுறேன்னு அந்த ஜின் சொல்கிறது. இன்னி அலைஹி ல கவியுன் அமீன், அதற்கு எனக்கு சக்தி இருக்கிறது, நான் நம்பிக்கையானவன், பயப்பட தேவையில்லை, அனுப்பிவிட்டு வருமா வராதா என்கிற பயமெல்லாம் வேண்டாம், தாராளமாக என்னங்க நீங்கள் நம்புங்க. அல்லது இவர் கொண்டு வர முடியுமா முடியாதா, நம்பிக்கைக்குரியவராக இருந்தாலும் அதற்கு சக்திக்குரியவராக இருக்கணுமா இல்லையா, அது வாய்ப்பு இருக்குமா இருக்காதா, வாய்ப்பும் இருக்கிறது, எனக்கு நம்பகத்தன்மையும் இருக்கிறது, நீங்கள் என்கிட்ட ஒப்படைக்கலான்னு சொல்லி காட்டுறாங்க. சொல்லும் பொழுது காலல்லதி அந்தஹு இல்மும் மினல் கிதாப், கிதாபினுடைய அறிவு கொண்ட, வேதத்தினுடைய ஞானம் கொண்ட ஒரு ஜின் சொன்னதாம், ஆனா ஆத்தி கபிஹி கபுல ஐயருத்தத்த இலைக்க தருஃபுக், அதாவது நீங்க சேர்ல இருந்து எழுந்திருச்சு மீண்டும் உட்கார்றது கூட அதிக நேரம் பிடிக்கும், அந்த நேரம் வேண்டாம், உங்க கண்ணை நீங்க வந்து சிமிட்டுங்க, திறந்து மூடுவோம் இல்லையா, இந்த சற்று வந்து மேலே இருக்கக்கூடிய இந்த விழியினுடைய இதழ் வந்து திறந்து மூடுகிறோம்,
அந்த திறந்து மூடுவதற்குள்ளாகவே நான் அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்து நிப்பாட்டுறேன் சொல்லுது. சொல்லும் பொழுது அந்த நொடி பொழுதில் என்னாகிறது என்று கேட்டால் ஃபலம்மா ராஹு முஸ்தகிர்ரனிந்தா, அதே மாதிரி சுலைமான் நபி அவங்க கண்ணை திறந்து மூடுறாங்க. பார்த்தா முன்னாடி அந்த ராணியினுடைய சிம்மாசனம் இருக்கிறது, வந்துருச்சு. சொன்ன மாதிரி முன்னாடி வந்துருச்சுங்க. இது எவ்வளவு பெரிய ஆச்சரியத்தின் உச்சம், உலக அதிசயம் இல்லையா? இதை பார்க்குறாங்க. பார்த்த உடனே அந்த இடத்தில் சுலைமான் நபி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பாருங்க, ஹாதாமின் ஃபல்லி ரப்பி, இது என்னுடைய இறைவனுடைய அருட்கொடை. சிம்மாசனம் எவ்வளவு பெரிய பொருளாதாரம், அது எவ்வளவு ஆடம்பரமானது, எவ்வளவு குயிக்கா வந்து சேர்ந்துருக்கு. ஒரு மனிதன் வந்துங்க சம்பாரிச்சு 40 வருஷத்துல பணக்காரரா மாறுறது ஒன்று, சம்பாரிச்சு வெறும் 5 வருஷத்துல பணக்காரரா மாறுவது ஒன்று தான். பணக்காரர் தான் 2 பேரும், ஆனா 2 பேருக்குள்ள வித்தியாசம் இருக்கு இல்லையா? 40 வருஷத்துல பணக்காரரா மாறுறவரும் 5 வருஷத்துல மாறுறவரும் சமமானவங்களா? அப்படியெல்லாம் இல்லை. 5 வருடத்துல மாறினவன் தான் மிகப்பெரிய சாதனையாளர் என்ன செய்யறான், பார்க்கப்படுறான். இன்னைக்கு உலகத்துல யாரு சீக்கிரம் பணக்காரரா மாறுறாங்களோ, குயிக்கா பொருளாதாரம் யாருக்கு கிடைக்குதோ, யாரிடத்தில் தங்குகிறதோ, அவர்கள் தான் மிகப்பெரிய உன்னதமானவர்களாகவும் மிகப்பெரிய மாந்தர்களாகவும் பார்க்கப்படுகிறார்கள் என்பதை நம்ம இந்த இடத்துல கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, 5 வருஷத்துல பணக்காரனான அந்த ஆள் மாதிரி இல்லை. கண்ணுக்கு எதிராகவே தன்னுடைய கற்பனைக்கு மிஞ்சிய, தன்னுடைய ஆற்றலை மிஞ்சிய பொருளாதாரத்தை, அந்த சொகுசை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்து அனுபவிக்க செய்கிறான். கொடுத்துட்டான், வந்துருச்சு, முன்னாடி வந்துருச்சு. வந்த உடனே சுலைமான் நபி என்ன தெரியுமா செய்யல, இன்னும் இப்படி வந்துருச்சு, இதெல்லாம் கூடாது, நான் நபியா இருக்கிறேன், அப்படித்தான் புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. மார்க்கத்தை கற்று மார்க்கத்தை சொல்லக்கூடிய நபர்களோ அல்லது நபிமார்களோ பொருளாதாரத்தை எட்டி உதைக்கக்கூடியவர்கள், தூரமானவர்கள், காசு பணத்தை பார்த்தாலே அவங்க வந்து ஒரு தப்பான விஷயமா பார்ப்பாங்க என்று நினைக்கிறோம் அல்லவா? இல்லை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அதை பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஹாதாமின் ஃபதுலி ரப்பி, இது என்னுடைய இறைவன் எனக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு அருட்கொடை. இதான் இஸ்லாம். பொருளாதாரம் என்பது அருள் தான், அதில் மாட்டுக்கருத்து அல்ல. பொருளாதாரம் என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நிஅமத்து தான், கொடை தான், அதில் மாட்டுக்கருத்து அல்ல. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொண்டு அடுத்து சுலைமான் நபி அழகான வார்த்தையை சொல்றாங்க பாருங்க. அருள்ன்றதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா அது ஒரு பாதி புரிதல் தான். மீதி புரிதல் என்ன தெரியுமா? அவர்கள் சொல்கிறார்கள், லியபுலுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர். அருமையான வாசகம். இந்த அருளை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான், இந்த ஆட்சியை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கான். சுலைமான் நபிக்கு கொடுத்தது அல்லாஹ்வினுடைய அருட்கொடை தான். எவ்வளவு பெரிய உச்சத்துல எல்லாம் அவங்க வந்து அருட்கொடையில் இருந்தாங்க. அதை பெற்றுக்கொண்டு அவர் சொல்லி காட்டுகிறார், லியபுலுவனி, இதை அல்லாஹ் எனக்கு ஏன் கொடுத்திருக்கிறான் தெரியுமா? என்னை அல்லாஹ் சோதித்து பார்க்கிறான். அதான் விஷயம். அஷ்குர் அம் அக்ஃபுர், இதை எடுத்துக்கொண்டு நான் நன்றி செலுத்துகிறேனா அல்லது நன்றி மறந்து நடக்கிறேனா? யோசிச்சு பாருங்க. எவ்வளவு தெளிவான புரிதல். ஒரு கலக்கம் இல்லாத தெளிவான நீரோடை போல சுலைமான் நபியினுடைய புரிதல் இருக்கிறது. இந்த அருட்கொடை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருப்பதற்கு காரணமே அஷ்குர் அம் அக்ஃபுர். இதை வச்சுக்கிட்டு நான் தவறான முறையில் ஆட்டம் போட்டு அல்லாஹுக்கு மாறு செய்கிறேனா, நன்றி கெட்டு நடக்கிறேனா அல்லது நன்றி உணர்வோடு நடக்கிறேனா? அடுத்து சுலைமான் நபி சொல்றாங்க, வமன் ஷக்கர ஃபஇன்னமா யஷ்குரு நஃப்ஸிஹி, யாராவது நன்றி செலுத்துகிறார் என்று சொன்னால் அவர் தனக்குத்தான் நன்றி செலுத்திக் கொள்கிறார். காசு பணம் வந்துருச்சு, இனி யாரும் நமக்கு தேவை கிடையாது என்று ஒரு மனுஷன் நினைக்க கூடாது. அதை வச்சுக்கிட்டு சுக்ரு செய்யணும். அதை வைத்துக்கொண்டு அல்லாஹுக்கு நற்காரியங்களை புரிய வேண்டும். அப்படி புரியும் போது அவன் என்ன நினைக்க கூடாது தெரியுமா? அது எப்படி, நாம வந்து காசு பணம் நிறைய வச்சிருக்கிறோம், நமக்கு தான் இல்லை அடிமையா இருக்கணும், நாம யாருக்கு அடிமையா இருக்கக்கூடாதே, தலைக்கணம் வரக்கூடாது. அதைத்தான் சொல்லி காட்டுறாங்க. நீ நல்லமல் செய், நீ நற்காரியம் புரி, அது உனக்குத்தான். ஒமன் கஃபர, யாராவது நன்றி கெட்டத்தனமாக நடக்கிறான் என்று சொன்னால் இன்ன ரப்பி கனியுன் கரீம், அந்த இறைவன் தேவைகளற்றவன், அவன் கண்ணியத்திற்குரியவன், சங்கைக்குரியவன், அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அல்லாஹ் எனக்கு கொடுத்துட்டான், நான் அப்படி நான் இப்படி என்று பேசுவதனால அல்லாஹுக்கு ஏதாவது நஷ்டம் ஏற்பட போகிறதா? ஒன்றும் கிடையாது.
அல்லாஹ் கரெக்டாக தான் இருக்கிறான், நமக்கு தான் அது பிரச்சனை. நன்றி செலுத்தினா நமக்கு நல்லது, இல்லாவிட்டால் நமக்கு கெட்டது. அல்லாஹுடைய குர்ஆன் வசனம் சொல்கிறது, மன அமில சாலிஹன் ஃபலி நஃப்ஸி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், யாராவது அமல் செய்கிறார் என்று சொன்னால் அது அவருக்கானது. ஒமன் அசா ஃபஅலைஹா, யாராவது தீங்கு செய்கிறாரா அது அவருக்கே எதிரானது. அப்போ முழுக்க முழுக்க நம்மோடு முடிகிறது என்பதை நீங்க புரிஞ்சுக்கிறோம். சுலைமான் நபி எவ்வளவு பெரிய இடத்துக்கு போய் இந்த சிந்தனையில அவங்க வழிபெறலாம நிக்கிறாங்க, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. சாதாரணமான விஷயமா? அவர்கள் எந்த அளவுக்கு கேட்கிறார்கள் தெரியுமா அல்லாஹ்விடத்திலே? இறைவா ஹபிலி முல்கன், எனக்கு நீ ஒரு ஆட்சியை கூடிய அல்லாஹ், எனக்கு ஒரு அதிகாரத்தை கூடிய அல்லாஹ், லா எம்பகி லிஅஹதின் மின் பஅதி, எனக்கு பின்னால் அந்த அதிகாரம் எவருக்கும் இருக்கக்கூடாது கேட்கிறாங்க. பொதுவா நபிமார்கள் எனக்கு கொடுக்குற மாதிரி எல்லாத்துக்கும் கொடு அப்படின்னு தான் ரசூலுல்லாஹ் கேட்பாங்க. அப்படித்தான் எல்லா நபிமார்களும் விரும்புவாங்க இல்லையா? அதுக்காகத்தான் கஷ்டமும் பட்டாங்க கூட. ஆனா சுலைமான் நபி இந்த இடத்துல மட்டும் எனக்கு குடியா அல்லாஹ், எனக்கு கொடுத்த மாதிரி வேற யாருக்கும் கொடுத்துடாதே அல்லாஹ். ஏன் இப்படி விரும்புறாங்க தெரியுமா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. சுலைமான் நபிக்கு கொடுத்த இந்த ஆடம்பரம், சுலைமான் நபிக்கு கொடுத்த இந்த அருட்கொடை, சுலைமான் நபிக்கு கொடுத்த இந்த அளப்பெரிய ஒரு பொருளாதாரம், எண்ணிலடங்கா கட்டுக்கடங்கா மனிதனுடைய சக்தியை மீறிய பொருளாதாரம், உழைப்புக்கு மிஞ்சிய பொருளாதாரம், இதையெல்லாம் ஒரு மனுஷன் கொடுத்தானா எப்படி இருப்பான் அந்த மனுஷன்? தாங்குவானா? தலைகால் புரியாம ஆட மாட்டான், வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பானுங்க. அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அடுத்த ராத்திரியில கொடை பிடிப்பானா? ராத்திரி நேரத்தில் எந்திரிச்சுக்கிட்டு பகல்ல கொடை பிடிச்சாலும் கூட மழை இருந்தா மழைக்கு கொடை, இல்லாட்டா வெயிலுக்கு கொடைன்ட்டு ஒரு கணக்கா போயிடும். ராத்திரியில் எந்திரிச்சுக்கிட்டு கொடை பிடிக்கிறானா அவன் யாரு கொடை பிடிக்கிறான் சொல்லுங்க? அதுவும் கருப்பு கொடையை வச்சுக்கிட்டு ஒருத்தன் நிற்கிறானா அதில் என்ன நன்மை இருக்க போகிறது? என்கிட்ட கொடை இருக்கு, நான் எப்படி வேணா செலவழிப்பேன்ப்பா அப்படின்னு அந்த திமிரை காட்டுவதற்காக தான் அந்த மனிதன் செய்ய வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் தமிழ் எப்படி ஒரு பழமொழி சொல்லியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பணம் இல்லாட்டாலும் இப்படித்தான் இருந்திருப்பாங்க, பணம் இருந்தாலும் இப்படித்தான் இருந்திருக்கிறாங்க. அப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அளவற்ற அருட்கொடை இருக்கிறது, அந்த அருட்கொடையை நாம ஒரு பொழுதும் இழிவாகவோ அசிங்கமாகவோ பார்க்க கூடாது. குறிப்பாக அந்த பொருளாதாரம் நமக்கு கூட கூட அல்லாஹ்வினுடைய அருள் அதிகரிக்க அதிகரிக்க அதன் மீதான பொறுப்புணர்ச்சி நமக்கு அதிகரிக்கணும். அதான் முக்கியம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம், மக்களே நீங்கள் அந்நாளில் மறுமையினுடைய நாளில் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அருட்கொடை குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அபூபக்கர் அவர்களும் உமர் அவர்களும் ஒரு சபையில இருக்கும் பொழுது சொல்கிறார்கள், அபூபக்கர் உமர் அவர்களே நீங்கள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் இப்பொழுது உணவை சாப்பிட்டிருக்கிறீர்கள், இந்த உணவு குறித்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களிடம் மறுமையிலே விசாரிப்பான். எல்லாத்துக்கும் கேள்வி இருக்கு, எல்லாத்தையும் கேட்பான் அல்லாஹ். அதாவதுங்க ஒரு கடையில் ஒருத்தர் வேலை பார்க்குறாருங்க, வேலை பார்க்குறவர் ஒரு வேலையாளா ஒரு லேபரா சேர்ந்துருக்கிறாங்க. நீங்களே ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க, வேலை பார்க்கும்பொழுது முதல்ல ஒரு சின்ன வேலைக்கு உங்களை அமர்த்துகிறார்கள், சேர்ந்தீங்க, ஒரு குறைவான வருமானம், உங்களுக்கான பொறுப்பும் கம்மி தான், நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு வாட்ச்மேன் இருக்கிறாரு, வாட்ச்மேன் என்பவர் திறந்து விடணும் மூடணும், உள்ளே யாரும் வராமல் பார்த்துக்கணும், வெளியிருந்து யாரும் அனாவசியமாக உள்ளே வராமல் உள்ளிருந்து வெளியே போகாமல் பார்த்துக்கணும், அவருடைய பாதுகாப்பு அவருக்கு கொடுக்கப்பட்ட பணி. இப்போ வாட்ச்மேனாக இருந்தவரை ப்ரமோட் பண்ணி உள்ள வேறு ஒரு வேலையை கொடுக்குறாங்க. அல்லது ஒருத்தர் பியூனா வந்தார், பியூனா வந்தவரை ப்ரமோட் பண்ணி அவர் நல்லா படிச்சிருக்காரு, இவருக்கு தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கொஞ்சம் ப்ரமோட் பண்ணுறாங்க. அவர் அதுக்கப்புறம் வேறு ஒரு படிக்க போகிறார், வேறு ஒரு படிக்க போகிறார், இப்படி மேலே போய்கிட்டே இருக்காருன்னு வச்சுங்களேன். இப்படி போகக்கூடிய நேரத்தில் நமக்கு என்ன புரிகிறதுன்னு சொன்னால், நீங்கள் நல்லா கவனிக்கணும், உங்களுடைய பொருளாதாரம் உங்களுக்கு கூட கூட பொறுப்புணர்ச்சியும் கூடணும். அதான் ஒரு கம்பெனியில் ஒரு கடையில் வேலை பார்க்குறவங்க ப்ரொமோஷன் கிடைக்கும் போது எப்படி நினைக்கக்கூடாது தெரியுமா? அப்பாடா மேலே வந்துட்டோம், இதுக்கு தான் ஆசைப்பட்டோம், போதும் நம்ம இனிமேல் கால் மேலே கால் போட்டு உட்காரலாம் அப்படின்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்க, சர்ன்னு கீழே போயிடும். ஆட்டோமேட்டிக்காக ஃபினான்சியலாக என்ன செஞ்சிடும், நம்ம டவுனை நோக்கி போக ஆரம்பிச்சிருவோம். அப்படி போகக்கூடாது என்பதற்காகத்தான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது, இந்த பொருளாதாரம் என்பது அருட்கொடை தான். சுலைமான் நபி சொன்னது தான், வேறு இதை விட பெருசாக நமக்கு தேவையில்லை.
ஹாதாமின் ஃபதுலி ரப்பி, இது என்னுடைய இறைவனின் அருட்கொடை. எபுலுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர். அருமையான வாசகம். இந்த அருட்கொடையை அல்லாஹ் எதற்கு எனக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், நான் நன்மை செய்கிறேனா அல்லது தீமை செய்கிறேனா என்று சோதித்து பார்ப்பதற்காகத்தான் என்று நமக்கு தெளிவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பொருளாதாரத்தை பொறுத்தவரை நமக்கு அது எவ்வளவு பெரிய அருட்கொடை என்பதை நாம் இங்கே கவனித்திருக்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மார்க்கத்திற்கும் நாளை ஒதுக்குகிறார்கள், பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்கும் நாளை ஒதுக்குகிறார்கள். நபி அவர்கள் அவர்களை ஒரு முறை கூட குறை சொல்லவில்லை. ஒரு பெண்மணி, விதவை பெண்மணி, கைம்பெண், அவருக்கு பொருளாதாரம் ஈட்டி தருவதற்கு ஆள் இல்லை, அவர் பொருளாதாரம் ஈட்டலாமா என்கிற கேள்வி நபி அவர்களிடம் வருகிறது. தாராளமாக அவங்க போய் சம்பாதிக்கலாம். அசா அந்த சத்தக்கி, அவங்க போய் தர்மம் தானே செய்ய போகிறாங்க. அவ் தஃப்அலி மாரூஃபா, அல்லது நல்ல காரியம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா என்று அவரை அனுமதி கொடுப்பதை நம்ம பார்க்குறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபைதா குதியத்தி ஸலா, தொழுகை முடிந்து விட்டதா, வபுத்தகு மின் ஃபதுலில்லா, நீங்கள் பொருளாதாரத்தை தேடுங்க நல்லா சொல்லலை, அல்லாஹினுடைய அருளை தேடுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அந்த உக்கால் துல்மஜாஸ் என்கிற சந்தையில் அவர்கள் பணிபுரியக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், லைசா அலைக்கும் ஜுனாஹ் அன் தபுத்தகு ஃபதுலம் மிர் ரப்பிக்கும், நீங்கள் அல்லாஹினுடைய அருளை தேடுவது உங்கள் மீது குற்றம் கிடையாது என்று பொருளாதாரத்தை தன்னுடைய அருளாக, தான் கொடுக்கக்கூடிய இரக்கமாக, தன்னுடைய கருணையாக அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படிப்பட்ட பொருளாதாரத்தை பெற்றுக்கொண்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி அதை பேணுதலோடு பொருளாதாரமும் அல்லாஹினுடைய அருளும் அதிகரிக்க அதிகரிக்க பொறுப்புணர்ச்சி அதிகமாக அவர்கள் நடந்து கொண்டார்களோ, அது போன்ற பொறுப்புணர்ச்சியோடு இதை சரியான கண்ணோட்டத்தோடு பார்த்து நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் நல்லருள் பாலிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.